பல ஆண்டுகளுக்கு முன்னால் காரைக்குடி மீனாட்சிபுரம் பகுதியில் அம்மை நோய் பரவி மக்கள் பெரும் துயரடைந்தனர். மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத அந்த பிணியை கண்டு அஞ்சிய மக்கள் தங்களை காக்க ஒரு சக்தி வேண்டும் என வேண்டினர். அப்போது அங்கிருந்த ஒரு வேப்ப மரத்தின் அடியில் சிறுமி ஒருத்தி வந்து அமர்ந்தாள். அவளது கண்கள் தேஜசுடன் மின்னின. தாகத்தால் தவிப்பதாக கூறிய அந்த சிறுமிக்கு ஊர் மக்கள் இளநீரும் பானகமும் கொடுத்தனர். அவள் அருந்திய சில நிமிடங்களிலேயே ஊரில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களின் உடல் சூடு தணிந்து அவர்கள் குணமடையத் தொடங்கினர். மக்களுக்கு அருள் பாலித்த அந்த சிறுமி திடீரென மறைந்து அங்கிருந்த வேப்ப மரத்தின் அடியில் ஒரு சுயம்புவாக காட்சியளித்தாள். மக்கள் அந்த சிலையை முத்துக்களை மாற்றிய அம்மன் என்பதால் முத்துமாரியம்மன் என்று போற்றி வணங்கத் தொடங்கினர். அன்று முதல் காரைக்குடி மக்களின் ஒவ்வொரு சுப காரியமும் அம்மனின் சம்மதம் பெற்றே தொடங்குகிறது. குறிப்பாக மாசி மாதத்தில் நடைபெறும் செவ்வாய் பெருந்திருவிழா மிகவும் பிரபலம். இந்த விழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பூக்குழி இறங்கியும் அம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர். அம்மன் கையில் சூலத்துடனும் அபய முத்திரையுடனும் அமர்ந்து தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து தீய சக்திகளிடமிருந்து ஊரை காக்கும் அன்னையாக இன்றும் அருளாட்சி செய்து வருகிறாள். ஆத்தா முத்துமாரி என்று அழைத்தாலே ஓடி வந்து உதவும் கருணைக்கடலாக அவள் விளங்குகிறாள்.